13 விடைத்தாள்களின் சராசரி மதிப்பெண் 40. முதல் 7 விடைத்தாள்களின் சராசரி மதிப்பெண் 42. கடைசி 7 விடைத்தாள்களின் சராசரி மதிப்பெண் 35 எனில் 7வது விடைத்தாளின் மதிப்பெண் என்ன? இந்த கொஸ்டின் நம்மளை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். எப்படின்னா மொத்தமே 13 விடைத்தாள்கள் தான், ஆனால் 7 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 14 விடைத்தாள் ஆகி போயிடும். அதை பாருங்கள். அது எப்படின்னா மொத்தம் 13 விடைத்தாள்கள் இருக்கா, அப்போ நம்ம 13ங்கிறதுனால ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சும்மா 1 2 3ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினில் என்ன பண்ணிட்டாங்கன்னா மொத்தம் 13 தாள் இருக்குது. இந்த 13 விடைத்தாளையும் திருத்தி மார்க் கொடுக்குறாங்க. அதில் சராசரி மதிப்பெண் 40. அதான் ஃபஸ்ட்டு சராசரி. அவங்க கொடுத்துருக்க எல்லாமே என்னதான், சராசரி மதிப்பெண் தான். எல்லாமே சராசரி மதிப்பெண் தான். அந்த 40 42 35 எல்லாமே சராசரி மதிப்பெண் தான். அதாவது ஒரு ஆள் இவ்வளவு எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி. 13 பேரில் ஒவ்வொரு ஆளும் 40 40 எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 13 பேருக்கும் சராசரி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 7 பேர். அப்போ முதல் 7 பேரோட சராசரி, முதல் 7 பேரோட சராசரி 42. அடுத்த 7 பேர் அப்படின்னு சொல்லையில் இப்படி வந்துடும். இந்த 7ம் ஜாயிண்ட் ஆகிக்கிறோம். அப்போ இதுக்கு 35. அதனால தான் நம்மளுக்கு அந்த 14 கணக்கு வருது. அப்போ 7 வந்து 2 டைம்ஸ் போயிடும், உள்ளே போயிடும். அப்போ ஃபஸ்ட்டு குரூப்லையும் அந்த 7ங்கிற மார்க் உள்ளே போயிடும், செகண்ட் குரூப்லையும் அந்த 7த்தோட மார்க்கு உள்ளே போயிடும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பர்டிகுலராக நம்மள்கிட்ட இந்த 7th பிளேஸில் ஒரு பேப்பர் திருத்திருக்காங்கல்ல, அதனுடைய மார்க்கை மட்டும் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகே, அப்போ இதை என்ன சார் பண்ணுறது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 14 வருதா? ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிறது என்னது, 13 தானே இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா அந்த 7 வந்து என்ன பண்ணியிருக்கு, 1 டைம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு. அப்போ அந்த அதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ அதனால் என்ன பண்ணுறோம்னா இந்த 7வது மார்க்கை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 7வது விடைத்தாளின் மதிப்பெண், 7வது மதிப்பெண் அப்படின்னு போடுறேன், மதிப்பெண். ஓகே, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்மள்கிட்ட மொத்தமாக எவ்வளவு இருக்குது, 14 பேர் இருக்காங்களா, அதாவது 14, ஃபஸ்ட்டு 7 அடுத்த 7. அப்போ மொத்தம் 14 பேப்பர் இருக்குது. ஓகே, 14 விடைத்தாள், 14 விடைத்தாள். இதிலிருந்து என்ன பண்ணிடுவோம், அந்த 13 மைனஸ் பண்ணிடுவோம். 13 விடைத்தாளை மைனஸ் பண்ணிடுவோம். 13 விடைத்தாள். ஓகே, அது விடைத்தாள்னா மதிப்பெண்களை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ அந்த 14 விடைத்தாளில் 2 பேர் இருக்காங்க. ஏன்னா கொஸ்டினில் அப்படி தானே கொடுத்துருக்காங்க, 7 7 தானே கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ அந்த முதல் 7, அப்போ ஃபஸ்ட்டு 7ல் சராசரி எவ்வளவு, 42. ஓகே, அப்போ தான் நம்மளுக்கு மொத்த மதிப்பெண் கிடைக்கும். அடுத்த 7ல் சராசரி எவ்வளவு, 35. ஓகே, அப்போ மொத்த மதிப்பெண் கிடைச்சிடும். மைனஸ் இங்கே 13 தாளுக்கு எவ்வளவு, சராசரி 40. ஏன்னா ஒரு ஆளுக்கு 40னா 13 பேருக்கு பார்க்கணும்ல, மொத்த மதிப்பெண் பார்க்கணும்ல. ஓகே, அதனால தான் அப்படி பண்ணுறோம். அப்போ நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணி அங்கேருந்து என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். அப்போ 7ஐயும் 42ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஆன்சர் 294ன்னு கிடைக்குது. 7ஐயும் 35ஐயும் மல்டிபிள் பண்ணுறோம், 245. 13ஐயும் 40ஐயும் நம்ம பெருக்கும்போது 520 கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 539 மைனஸ் 520. ஃபைனலாக ஆன்சர் 19. அப்போ இதுதான் வந்து யார் அப்படின்னா அந்த 7வது பேப்பரில் இருக்கக்கூடிய மொத்த மதிப்பெண் 19 மதிப்பெண் எடுத்திருக்காங்க.